தற்போதைய எம்எல்ஏ தொகுதிக்கே வரவில்லை என பொதுமக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சூரியபிரகாஷ் நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் கூறினார். வணக்கம் சார், நீங்கள் முதல் முறையாக இந்த தேர்தல் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகும்போது மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, இந்த தேர்தல் களமானது எப்படி இருக்குது? நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னா, கடந்த 5 வருஷம் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் நம்மளுடைய தமிழக அரசினால் மக்களுக்கு வந்து செய்திருக்கு அப்படிங்கிறத நிறைய இடத்துல நாங்கள் பரப்புரை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி கேட்குறப்போ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா, கடந்த 5 வருஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டமே கடைக்கோடி மக்களுக்கும் போய் சென்றிருக்கிறதுங்கிறது அவங்க சொல்கிற இதுலேருந்து தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. யார் மேலே அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ மேலே. போன முறை ஓட்டு கேட்கறதுக்கு வந்தாருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 5 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் நன்றி சொல்ல ஒரு டைம் வந்துட்டு போனாருங்க, அதுக்கப்புறம் வர்றது இல்லைங்கிறாங்க. கவுண்டம்பாளையம் தொகுதியை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தொழில்துறை அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் மலை சார்ந்த மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள், மெயினான கோரிக்கைகள் என்னவா இருக்குது? உங்ககிட்ட என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க? கேட்குற ஒரே விஷயம், இன்னும் பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு. போன ஆட்சியில் நீங்கள் பஸ் விட்டுட்டீங்க எங்களுடைய மலைப்பகுதிக்கு, இந்த முறை இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வீடுகள் நிறையா இடத்துல கட்டி கொடுத்துட்ருக்காங்க, அதையும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க.